குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் பிரச்சனையை பூதகரமாக வெடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சக ஆங்கராக இருந்த விஜய் ரக்ஷன் தற்பொழுது இது குறித்து பேசியிருப்பது வைரலாகி வருகிறது. பொதுவாக சில ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் தான் ரசிகர்களிடம் பெரிய இடம் பிடிக்கும். அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளம். 4 சீசன்களை கடந்தது. ஹாட் ஸ்டாரில் ஒரு எபிசோடை தாமதமாக வெளியிட்டால் கூட சண்டைக்கு வந்த நேரம் கூட இருக்கிறது. ஆனால் இந்த சீசன் தொடங்கியதிலிருந்தே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான். முதலில் மீடியா மேஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் வெளியேறியது. அதனைத் தொடர்ந்து சக நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் மட்டும் வெளியேற அவரின் ரசிகர்கள் கொந்தளித்தனர். இதனால் ஆரம்பத்திலேயே பிரச்சனையுடன் தொடங்கியது குக் வித் கோமாளியின் 5வது சீசன். இருந்தும் வித்தியாசமான டாஸ்க் வைத்து ரசிகர்களை தக்க வைத்துக் கொள்ள புதிய நிறுவனமான பாக்ஸ் ஆபீஸ் பெரும் பாடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதாக அமைந்திருக்கிறது மணிமேகலையின் வெளியேற்றம். கடந்த வாரம் பாதி எபிசோடிலேயே மணிமேகலை வெளியேறினார். அந்த இரவே என்னுடைய ஆங்கரிங் குக் ஒருவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டு வருகிறார். இதற்கு முன் நான் பயணித்த நிறுவனத்தில் பாசிட்டிவ் மட்டுமே இருந்தது. தற்பொழுது இருக்கும் குக் வித் கோமாளியில் நெகட்டிவிட்டி மற்றும் அடிமைத்தனம் அதிகரித்து இருப்பதாக பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து பிரச்சனை வெடித்தது. மணிமேகலைக்கு ஆதரவாகவும் பிரியங்காவிற்கு எதிராகவும் ரசிகர்கள் கமெண்டில் வருத்து வந்தனர். இந்த நிலையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்த கோமாளிகள் ஒவ்வொருவராக பேச தொடங்கியிருக்கின்றனர். அதுபோல அங்கிருந்த சக ஆங்கரான ரக்ஷன் இது குறித்து பேசியிருக்கிறார். பிரியங்கா அக்கா வந்த நாளிலிருந்தே மணிமேகலைக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்து கொண்டே இருந்தார். நான் அவரின் ஜூனியர் என்பதால் அது குறித்து கேட்டுக்கொள்வேன். ஆனால் மணிமேகலை ரொம்ப வருடங்களாக விஜயவாக இருப்பதால் அதுவே பிரச்சனையாகி விட்டதாக தெரிவித்திருக்கிறார் ரக்ஷன். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.